சரவணபவ ஜோதிட அறிவாலயம் வழங்கக்கூடிய ஜாமக்கோல் பிரசன்ன வகுப்பு புதிய அப்டேட். ஒரு அற்புதமான அழகான வகுப்பு மாணவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க 8/10/2025 புதன்கிழமையிலிருந்து. இப்போ இந்த பிரசனத்தின் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாமா, ஜாதகமே இல்லைன்னா கூட அவங்க என்ன கேள்விகள் கேட்குறாங்களோ, ஒரு திருமணமாக இருக்கட்டும், புதிய வீடு கட்டலாமான்னு கேட்குறதா இருக்கட்டும், இல்லை என் இடத்துல வாஸ்து குற்றம் இருக்குதான்னு கேட்கறது, இல்லை இடத்துல தோஷம் இருக்குதான்னு கேட்கறது, இல்லை ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்த பொண்ணை பார்க்க போகலாமா, வண்டி வாங்கலாமா, இப்படி புதிய புதிய அப்டேட்டுகள். நீங்கள் எந்த கேள்விகள் கேட்டாலுமே அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு ஜாதகமே இல்லைன்னா கூட அந்த ஜாமக்கோல் பிரசனத்தை போட்டு பார்த்து இதை செய்யலாம், இது செய்ய வேணான்னு அழகாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகான வகுப்பு. இந்த வகுப்புல கலந்துக்கலான்னு ஆர்வம் உள்ளவங்க கீழ்கண்ட நம்பரை கண்டிப்பா தொடர்பு கொண்டு வகுப்பில் இணைந்துக்குங்க. வணக்கம். வெளிநாட்டுல இருக்கிறவங்க, பெரிய பதவியில இருக்கவங்க, நல்லா பாருங்க, பெரிய பதவியில இருக்கவங்க, வெளிநாட்டுல இருக்கவங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு துறையில இருந்தாலும் புகழாயிருவாங்க. பெரிய பிசினஸ், பெரிய பதவி எல்லாம் ரொம்ப, நான் பெரிய தொழில் வச்சிருக்கேன், பெரிய பிசினஸ்னா அது ரொம்ப. ஏன் 9ஆம் இடத்துடைய பலன் பின்னாடி கிடைக்கும்? 9 வளர்த்துருக்கோம், அவன் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். பாதி வாழ்க்கைக்கு மேலதான் அந்த பலனை தரும். ஏன்னா திரிகோணத்துல கடைசி பாவம், திரிகோணங்கள்ல முதல்ல 1, 5, 9 கடைசி பாவம், லாஸ்டா தரும். ஆனா இவங்களுக்கு பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க சார், இவங்களுக்கு வந்து இயல்பா ஒரு கோயில போய் சாமி கும்பிட்டாலே போது டக்குன்னு உங்களுக்கு அந்த அருள் கிடைச்சிடும். மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். 9ஆம் இடம் வளர்க்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. பெரிய நண்பர்களோட, பெரிய முதலாளிகளோட நெருக்கமா இருக்கவங்களுக்கு இந்த 9ஆம் இடம் வளர்த்துக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு பேரு அதிர்ஷ்டம்னு பேரு. இந்த 9ஆம் இடத்துக்கு என்ன பேரு? அதிர்ஷ்டம், லக்கி அப்படிங்கிறது அந்த 9ஆம் இடம். இது அவ்வளவு சாதாரணமானது கிடையாது, ரொம்ப ஒரு யோகமான ஒரு இடம் 9ஆம். இதை நம்ம எப்படி பாக்குறதுன்னா, இது வந்து 2 திருமணம் இருக்கிறதையும் சொல்லும். யாருக்காவது 2 திருமணம், 2வது தொடர்பையும் இந்த 9ஆம் இடம் சொல்லும். சரியா சொல்றது? சரி, ஜாதகத்துல இந்த 9ஆம் இடம் வளர்த்தாலே அது ஒரு பெரிய சிறப்பு சார், ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்ப 10ஆம் இடம் பாருங்க, ஜீவனஸ்தானம். யாருக்கெல்லாம் 10ஆம் இடம் வளர்த்துருக்கா, தந்தையின் தொழிலை செய்யறதுக்கு ஓகே. அப்பா செஞ்சுதான் நான் செய்யணும் சார், அப்பா என்ன செஞ்சாரோ அதுக்கு ரிலேட்டிவா செய்யறது, இது பூரா பாத்தீங்கன்னா அந்த 10ஆம் இடம். இந்த 9, 10 வளர்க்கிறவங்க தான் கோயில் கட்டுறவங்க, பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்றது. கேந்திரங்கள்ல கடைசி பாவம் 10, திரிகோணத்துல கடைசி பாவம் 9. அதான் 9ஐயும் 10ஐயும் தர்ம கர்மாதி யோகம் தான். இந்த 10ஆம் இடம் வளர்க்கிறது ஜீவனத்துக்கு என்னைக்கும் குறை இருக்காது, கர்ம புத்திரன் இருக்கும். சமுதாயத்துல மதிக்கக்கூடியவங்க, அப்பா செஞ்ச தொழிலை செய்யறதுக்கு இது நல்லா இருக்கும். வாரிசு தொழில் செய்யறதுக்கும் நல்லா இருக்கும், வாரிசு தொழில் செய்யறதுக்கு இது நல்லா இருக்கும். நமக்கு கர்ம புத்திரன் இருக்கானான்னு பாக்குறதுக்கு இந்த 10ஆம் இடம் ரொம்ப முக்கியம். நல்லா பாருங்க, 10ஆம் இடம் வளர்த்தாலும் சொத்துக்கள் உண்டு, சொசைட்டில நல்லா அந்தஸ்தா இருப்பான், இவனுக்கு எல்லாமே இருக்கும் பாத்துக்கோங்க. ஆனா அந்த 10ஆம் இடம் வளர்த்து கேது தொடர்பு கொள்ளாம இருக்கும், அது ரொம்ப முக்கியம். 8 கூட தொடர்பு கொள்ளாம இருக்கும், அது ரொம்ப முக்கியம். இப்ப 11ஆம் இடத்துக்கு வாங்க. 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். நான் மனசு போல வாழ்வனா, நான் எண்ணியது நடக்குமா, தலைமை பொறுப்புல இருப்பனா, என் வாழ்க்கையில எனக்கு எல்லாமே கிடைக்குமா, கம்ப்ளீட்டா கிடைக்குமா அப்படின்னு அந்த 11ஆம் பாவம் இருக்கையிலே கூர்ண பாவம் 11ஆம் பாவம். இந்த 9ம் 11ம் தான் பிஹெச்டி, ஜோதிடத்துல பெரிய ஆளா இருப்பாங்க, பிஹெச்டி பண்ணுவாங்க, மத்திய அரசாங்கத்துல இருப்பாங்க, சமுதாயத்துல பொறுப்புல இருக்கவங்க, கல்வி நிறுவனம் வைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த 9ஐயும் 11ஐயும் நீங்க பார்த்துட்டே வரணும். ஆனா இது இருதார யோகத்தை சொல்லும், அது ஒரு பக்கம். ஆனா பொருளாதாரத்துல ஓங்கி நிக்கிறது இந்த 11ஆம் பாவம். பெரும் செல்வத்தை கொடுக்கிறது, பெரிய பதவியை கொடுக்கிறது, இதெல்லாம் இந்த 11ஆம் பாவம். கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு வந்துட்டாலும் இந்த 11ஆம் பாவம். நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் பாவத்துல 4ஆம் பாவத்துல இருந்து 9ஆம் பாவம் வரைக்கும் தட்சிணாயனம். இந்த 11ஆம் பாவம் மட்டும் இந்த 10ம் 11ம் உத்தராயணத்துல வருது. அதனாலதான் ஒருத்தருக்கு சனி பகவான் ரொம்ப முக்கியம்னு சொல்றது. சரி, ஒரு ஆளுக்கு 12ஆம் பாவம் நல்லா இருக்கு சார், 12th பாவம் ஒருத்தருக்கு நல்லா இருக்கு, அவன் 2 வருமானம் செய்வான் சார், இவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் முடியும் சார். 12th வளர்த்தவனுக்கு சீக்கிரம் திருமணம் ஆயிடும், நல்ல தூங்குவான். யாருக்காவது 12 கூட லக்கணத்துல இருந்து சனி பார்த்தா சோம்பேறின்னு சொல்லுங்க, கரெக்டா இருக்கும். ஐயோ,
ஏன்னா 4 கூட இலக்கணத்துல இருந்து சனி பார்க்க கூடாது, 12 கூட இலக்கணத்துல இருந்து சனி. ஏன்னா இவனும் சனியும் சோம்பலுக்காரங்க. தூங்குனா சோம்பல் தானே, தூங்கிட்டே இருந்தா. நல்லா பாத்துங்க. இந்த 12ஆம் இடம் வந்து உங்களுடைய அயன சயன போகத்தை சொல்றேன். மனைவியோட நீங்க உங்களுக்கு சந்தோஷமா இருக்கீங்களான்னு சொல்லக்கூடிய இடம் 12ஆம் இடம். யாருக்கெல்லாம் 12ஆம் இடம் நல்லா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரம் திருமணம் வந்துடும். 2 வருமானம் இருக்கும், பெரிய பதவி இருக்கும், சொத்துக்கள் உண்டு, விலை உயர்ந்த காரு, விலை உயர்ந்த வீடுகள் இருக்கும். 4ஆம் இடத்துக்கு அது 9. நல்லா பாத்தீங்களா? அதிகமான பயணம் பண்றவங்களுக்கு 12ஆம் இடம் நல்லா இருக்கும். பிற்கால வாழ்வு சிறக்கும், மோட்ச சிந்தனை இருக்கும், கோயில் திருப்பணி செய்வாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாவங்கள் வளர்த்தாலே நீங்க எரிஞ்சிடலாம், சொல்லிடலாம். 12ஆம் இடம் வளர்த்தவனுக்கு பாருங்க, சித்தப்பாவுக்கும் மூத்த சகோதரத்துக்கும் நல்ல வருமானம் நல்லா இருக்கும். அது கெட்டு போயிடக்கூடாது. சரியா? எனக்கு வந்து 12ஆம் இடம் ஒரு ஜாதகத்துல முக்கியம். இப்படி ஒவ்வொரு பாவத்தை நீங்க பாத்துக்கிட்டே வாங்க. ஒருத்தருக்கு 6ஆம் இடமும் 12ஆம் இடம் வளர்த்துச்சுன்னா கணவன் மனைவி ஒரே இடத்துல வேலை செய்வாங்க. 12ஆம் இடம் பலமானா மனைவிக்கு நல்ல உத்தியோகம் இருக்கும். 12ஆம் இடமும் 6ஆம் இடமும் பாதிச்சவன் பாருங்க, மனைவியும் இவரும் சோடி பொருத்தமே இருக்காது. சமுதாயத்துல பிரிவு மாறி இருக்கும், லவ் மேரேஜ் இருக்கும், ஒரு ஆள் உயரம் ஒரு ஆள் குள்ளம் அப்படிலாம் வந்து 6ஆம் இடமும் 12ஆம் இடமும் பாதிக்கக்கூடாது. 6ம் 12 நல்லா இருந்தா 2 பேரும் ஒரு இடத்துல வேலை செய்வாங்க. இப்படி ஒவ்வொரு பாவகம் பலமானா இந்த விஷயத்தை நீங்க சொல்லுங்க. இது வந்து எதுலயும் நீங்க அப்ப 12ஆம் இடம் பலம்னா தந்தைக்கு சொத்து இருக்கும், தந்தைக்கு என்ன இருக்கும், சொத்துக்கள் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து அதுல மாற்று கருத்து கிடையவே கிடையாது. 2 தொழில் 2 வருமானம் இருக்கும். 12ஆம் இடம் வலுத்தா இதுதான் கணக்கு. பாத்தீங்களா? ஒரு பாவகம் பலமானா 12 கூட 12ல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் விமல யோகம். அவன் இறந்த பிறகு பேர் சொல்லும். அவன் ஒரு கல்வெட்டுல கல்லறை வச்சு கும்பிடுறது இந்த 12ஆம் இடம் தான். 12ஆம் இடம் பலமாகிறது. ஜெயலலிதா அம்மாவுக்கு பாருங்க, மிதுன லக்னம் 12 கோடி சோர உச்சம். செத்தாலும் இன்னைக்கு பேர் சொல்றாங்களா இல்லையா? இறந்த பின்னும் பேர் சொல்லணும்னா 12ஆம் இடம். அதுக்கு விமல யோகம்னு சொல்றான். 8ஆம் இடம் பலமாயிட்டுனா சரள யோகம்ங்கிறான். 6ஆம் இடம் பலமானா அவனுக்கு என்ன சொல்றான் அப்படின்னா உங்களுக்கு ஹர்ஷ் யோகம்ங்கிறான். அப்ப ஒவ்வொரு பாவகமும் பலம் வாய்ந்தா எல்லா பலமும் ஒரு ஜாதத்துல வராது. யாருக்காவது ஒண்ணு இருந்தாலும் நீங்க தைரியமா இருக்க இந்த பலனை சொல்லுங்க. அடுத்து எளிய கவனிச்சுக்கோங்க. 8, 9, 10, 11, 12 இந்த ஐவர்களில் ஒருவர் பலமானாலும் இவருக்கு பூமி, மனை, வாகனம், திருமணம் எல்லாம் உண்டு. 8, 9, 10, 11, 12 இதில் யார் ஒருத்தர் பலமானாலும் சரி, அல்லது குரு சனி பலமானாலும் சரி, இவங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட், வாழ்க்கையில எல்லாமே இருக்கும். இது வந்து ஒரு ஸ்டெப் சார், நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டா அடுத்த வீடு நல்லா இருந்தா அதுக்கு சப்போர்ட் சார், நல்லா கவனிச்சுக்கோங்க. 1வது வீடு அப்படின்னா அதுக்கு பக்கத்து வீடு என்னது, 2வது வீடு. ஒரு ஜாதகத்தில் 1ஆம் இடம் கெட்டு 2ஆம் இடம் நல்லா இருந்தால் 1ஆம் பாவத்திற்கு உதவி செய்யும். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு ஜாதகத்தில் 1ஆம் இடம் கெட்டு போச்சு, ஆனா 2ஆம் இடம் நல்லா இருந்தா இந்த 1ஆம் பாவத்தை காப்பாத்து. நான் கஷ்டப்படுறேன், பக்கத்து வீட்டுக்காரன் கஷ்டப்படக்கூடாது. தொடர்ந்து 2 வீடுகள் பாதிக்க கூடாது. 1, 2 வீடுகள் பாதித்தால் அவன் பொருளாதாரத்திலோ அல்லது உடல் உறுப்பிலோ ரொம்ப பாதிப்பு வந்துடும். ஏன்னா 1ஆம் இடத்துல சூரியன் பலம், 2ஆம் இடத்துல சந்திரன் பலம். 1ஆம் இடம் 2ஆம் இடம் ரெண்டும் செய்யப்படக்கூடாது. ஒரு வீடு 1ஆம் இடம் பாதித்து 2ஆம் இடம் நன்றாக இருந்தால் 1ஆம் பாவத்திற்கு உதவி செய்யும். சரி, 2ஆம் இடத்துக்கு அடுத்த வீடு என்ன வீடு, 3ஆம் வீடு. 2ஆம் இடம் பாதித்து 3ஆம் இடம் நன்றாக இருந்தால் 2ஆம் பாவத்திற்கு உதவி செய்யும். 3ஆம் இடத்துக்கு பக்கத்து வீடு 4ஆம் வீடு. 3 கெட்டு போச்சுன்னா 4வது நல்லா இருக்கணும். ஒருத்தருக்கு 2ஆம் இடமும் 3ஆம் இடமும் பாதித்தால் அவன் திக்கி பேசியவன். 2 பேச்சு 3 துரோட்டு தொண்டை. 2ஆம் இடம் 3ஆம் இடம் பாதித்தவனுக்கு தைராய்டு வரும். யாராவது பேசுறதுக்கு லேட்டுன்னு பாருங்க, 2ஆம் இடம் பாதிச்சு 3ஆம் இடம் பாதிச்சு. ஒருவருக்கு 4ஆம் இடம் நல்லா இருக்கு அப்படின்னா 3ஆம் இடத்தை சப்போர்ட் பண்ணிடும். நீங்க அதை சொல்றதுக்கு பயன்படுத்தும். அதுக்கு தான் சொல்றது சார், பரவாயில்ல சார், ஹெல்ப் பண்ணுங்க சார். 4ஆம் இடமும் 5ஆம் இடமும் பாதிச்சிச்சுன்னா மைண்ட் டிஸ்டர்ப் இருக்கும்.
5ஆம் இடம் நல்லா இருந்தா 4ஆம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணும். எந்த ஒரு வீட்டுக்கும் அதுக்கு அடுத்த வீடு நல்லா இருக்கான்னு பாத்துக்கங்க. அந்த வீட்டின் பலன் உண்டு. ஜோதிடத்துல பல ரூட் சார், ஒரு ரூட்ல போய் சொல்ல முடியாது. நீங்க 4ஆம் இடம் கெட்டு போச்சு, இவன் கார் வச்சிருக்காங்க, 5ஆம் இடம் நல்லா இருக்கும். ஒரு வீட்டுக்கு அடுத்த வீடு உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஒரு கருத்து. அடுத்தடுத்த வீடுகள் பாதிக்கவே கூடாது. 5ஆம் இடமும் 6ஆம் இடமும் பாதித்தால் வருமான தடை, உத்தியோகத்தில் நிரந்தர தடை. 6ஆம் இடமும் 7ஆம் இடமும் பாதிச்சுன்னா மேரேஜ்ல ரொம்ப பிரச்சனை வந்துடும். அடுத்தடுத்த வீடுகள் பாதிக்கக்கூடாது. கேட்டா சார்? இன்னைக்கு இந்த உரையை கொடுத்திருக்கு. இந்த கொடுக்கப்பட்ட இந்த உரையில யாருக்காவது டவுட்டுகள் இருந்தா கேளுங்க, நான் விளக்கம் சொல்றேன். ஐயா வணக்கங்கய்யா. பண்ணி விடுறோம், எல்லாமே கேட்கறவங்க கேட்கலாம் தாராளமா. வணக்கம் ராஜவேல். வணக்கம், சந்திரமோகன் பேசுறேன். 10ஆம் பாவத்துல வந்து ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்றாங்களே, அது எப்படி, எதனால? ஆமா, 10ல வந்து பாவி இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்ப நீங்க சொல்லும்போது கேது எல்லாம் தொடர்பு இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. 10ல கேது இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மீகம் சன்னியாசி வாழ்க்கையை தரும். 10ஆம் அதிபதி வலுத்து கேது இருந்தா சன்னியாசி யோகத்தை கொடுத்துரும். ஒருத்தன் கல்யாணம் முடிக்க மாட்டான், செல்வம் அதிகமா இருக்கும் சார். 10ல கேது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆன்மீகம் குடும்ப வாழ்க்கையில பற்று குறைச்சிடும். ஆனா பொருளாதாரத்துல செய்யக்கூடிய தொழில்கள்ல, பொருளாதாரத்துல ஆன்மீக சம்பந்தப்பட்ட வகையத்துல உயர போயிடும். ரைட்டா சார்? ஐயா வணக்கம் ஐயா. 10ல ராகு இருக்கலாம், 10ல சனி இருக்கலாம், மாந்தி இருக்கலாம். சொல்லுங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. 3ஆம் இடம் முயற்சின்ற இடம் நல்லா இருக்குங்க ஐயா. 6ஆம் இடத்துல சூரியன் கேது இருக்காருங்க. என்ன பலன் அது? அது அப்படி இல்ல, 3ஆம் இடம் நல்லா இருக்குல்ல. சந்திரன் நல்லா இருக்காருங்க ஐயா. அவ்வளவுதான், ஜெயிச்சிருவீங்க, அவ்வளவுதான். மற்றது எதுவும் கவலைப்பட வேண்டாம். 6ஆம் இடம் வந்து சூரியனும் கேதுவும் இருக்காங்க. அத பத்தி பிரச்சனை இல்ல. 3ஆம் இடம் நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்கு. 2 பாவத்துல ஒரு பாவம் நல்லா இருக்கா? எனக்கு சார், எனக்கு 3ஆம் இடம் நல்லா இருக்கு. 6 கூட நீச்சம். உங்க வயசு என்ன? என்னோட வயசு 50. கண்டிப்பா உங்களுக்கு ஐயா. ஐயா ஐயா மணிகண்டன் பேசுறேங்க ஒசூர்ல இருந்து. ஐயா மணிகண்டன் பேசுறேன். ஐயா சொல்லுங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. இது நம்ம இப்ப 6ஆம் பாவகத்தினுடைய அதிபதி வலுத்து அங்கு சர்ப்ப கிரகங்களினுடைய தொடர்பு வரும் பொழுது அப்ப அதை நம்ம எப்படிங்க எடுத்துக்கலாம்? ஐயா வலுத்துட்டதான் பிரச்சனை இல்லையே. சர்ப்ப கிரகம் தொடர்பு இருந்தாலும் பிரச்சனை இல்லை அது சார். வலுத்து சார், பாவிகளோ மத்தவங்களோ இருந்தா பிரச்சனை இருக்கு. வலுத்தா ஜெயிக்கும். நமக்கு ஜெயிக்குமான்னு பார்க்கத்தானே ஓகேங்க. சின்ன தடைகள் இருக்கும், ஆனா ஜெயிப்பு உண்டு. ஆமா சார். இப்ப நான் சொன்ன விஷயம் சாதாரண விஷயம் நினைச்சிடாதீங்க. இதுதான் தீர்ப்புக்க. இதை வச்சு நீங்க ஒரு மரச்சத்தில் கையில் விட்டுட்டு இவர் ஆனர்னு அடிச்சு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பாங்க. வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ராஜவேல் அறந்தாங்கில இருந்துங்கய்யா. இப்ப திரிகோணம் சொன்னீங்கல்ல ஐயா, சொல்லுங்க. திரிகோணம் அந்த இடத்துக்கு திரிகோணமா இல்ல லக்னத்துக்கு திரிகோணத்துல இருந்தா பலமா? லக்ன திரிகோணம். அது பாதகம் திதி சூன்யம் இதெல்லாம் வந்து பலன் கொடுக்குமா அல்லது கெட்டு போயிட்டு நினைக்கணுமா? ஐயா கேக்குதா? சொல்லுங்க. இல்ல, பாதகம் திதி சூன்யம் தொடர்பட்டால் அது கெட்டு போச்சா நல்லா இருக்கா அந்த இடம்? எனக்கு புரியும்படியா கேளுங்க. அதாவது 5-9ல யாரு வந்தாலும் நல்லவங்க தான். இல்ல எங்கி இப்ப ஒரு இடம் 7ஆம் இடம் வலுத்தாளுங்கிறீங்க. 7ஆம் இடம் வந்து பாதக ஸ்தானமா இருக்கு. அந்த இடத்துல போய் அந்த பாதகாதி வலுத்தாருன்னு வச்சுக்கோங்க. 7ஆம் இடத்துல பாதகாதி வலுக்கிறது வேற, யோகம் வேற, அது வேற. ரெண்டுமே இருக்கு. அதாவது ஆமா, இப்ப ஜெயலலிதா அம்மாவுக்கு 7 கூடியவர் 7 பலம். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டாங்க, புகழை சேர்த்தாங்க, சோசியல் பண்ணாங்களா இல்லையா?
ஆமா ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. பாதகமா இருந்தது திருமண வாழ்க்கை, கூட்டாளி, அது கணக்கு வேற, யோகம் வேற, இது வேற. யோகம். ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா காத்தமுத்து ஐயா. ஆ. எனக்கு வந்து தனுசு லக்னத்துல கேதுங்க ஐயா. 5ல வந்து சூரியன் உச்சம் ஐயா. 9ல சந்திரன் ஐயா. திரிகோணத்துல வருங்களா இது? எனக்கு ஜோசியம் வருமா? இதான் ஐயா கேள்வி. ஜோசியம் டாப்பா வரும், என்ன பிடிச்சிட்டியா? நீங்க தான் தமிழ்நாட்டுல நம்பர் 1. லக்னத்துல கேது, 5ல சூரியன் உச்சம், 9ல சிம்மரத்துல வந்து சந்திரன். ஐயா இந்த நடத்துனதுல டவுட் கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஐயா வணக்கம் ஐயா, ஒரு சின்ன டவுட் ஐயா. இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு பாவத்துக்கு இன்னொரு பாகம் வலுத்து விட்டால் அந்த பாகத்தை அதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு, ஆனால் ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் ஆடிக்கிட்டு லக்னம் மட்டும் தனியா இருந்தா பாதி 5 கிடையாது சார். இது பலம் சார். நல்லா கேளுங்க சார். பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம வருஷம் பூரா படிச்சுட்டு இருக்கோம். நான் இன்னைக்கு பூரா உங்களுக்கு மங்களகரமான வார்த்தைகளை சொல்றேன். நான் சொல்லுது புரியுதா ஐயா? சரிங்க ஐயா. ஐயா கேக்கா? கேக்குது ஐயா. அதாவது பிரச்சனை இருக்குது, நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். தீர்வு சார் நான் தான் சொல்லிட்டேன். எனக்கு 9 கூடவன் நீசம், 5 கூடவன் நீசம், 3 கூடவன் மட்டும்தான் பலம் சார். என் ஜாதகத்துல 3ஆம் பாவம் மட்டும்தான் பலம். 5 கூட நீசம், 8 கூட 7 கூட எல்லாரும் நீசம், 15 பேர் நீசம் சார். கரெக்டா சார்? சரிங்க ஐயா சரிங்க ஐயா சரிங்க ஐயா. ஒரே ஒரு பாவம் 3ஆம் இடம் மட்டும் வச்சோம் சார். சார் உங்க போட்டு கடல்ல தத்தளிக்குது, ஒரு சின்ன மட்டையை பிடிச்சி தடவிக்கிட்டே வந்துடலாமா இல்லையா? சூப்பர் சூப்பர் ஐயா. ஓகே சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி நன்றி. சார் நான் என் ஜாதகத்தை எல்லாருக்கும் உதாரணம் சொல்லுவேன். பரணி பாரதி சார். ஏன்னு கேட்டீங்கன்னா என் ஜாதகத்துல 5 கூட 9 கூட எல்லாம் நீச்சம், 3ஆம் பாவம் மட்டும் பலம். நான் இன்னைக்கு சொன்ன பாடத்தை மட்டும் குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்து குறிச்சு வச்சுக்கோங்க. இதை மட்டும் ஒரு ஜாதகத்துல பார்த்து தீர்ப்பு சொல்லுங்க. யுவர் ஆனர் அப்படின்னு அடிங்க. சரியா சொல்றது? சிறப்பு ஐயா. ஓகேங்க ஐயா, நன்றிங்க ஐயா. சூப்பர் சூப்பர் ஐயா. வணக்கம் ஐயா. மாணிக்கம் ஐயா, விஜயமங்கலத்துல இருந்துங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க. அடுத்து ஹலோ ஐயா, கேக்குதுங்களா? எப்படி இருந்துச்சு இன்னைக்கு பாயிண்ட்? ஐயா கேக்குதுங்க. சிறப்பு சார், மிக மிக சிறப்பு. சார் ஒரு ஆளுக்கு 3ஆம் பாவம் பலம், முதல் சொத்தை வித்தி போட்டு அத்தனை பேர் அம்மா. 3ஆம் பாவம் வலுத்த 3ஆம் பாருங்க, முதல்ல வாங்கின ப்ராப்பர்ட்டி அனுபவிக்க முடியாது. சொல்லுங்க ஐயா. கேக்குதுங்களாங்க ஐயா? ஹலோ ஐயா கேக்குதுங்களா ஐயா? ஐயா ஐயா உங்க நெட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆக போகுது. நம்ம கிளாஸ் முடிச்சுக்கிறது பரவாயில்லைங்க ஐயா. அவ்வளவுதான், நெட் அவரது தீர்ந்துருச்சு. ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க ஐயா. கேக்குதுங்களாங்க? சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. மாணிக் சுந்தரங்க ஐயா, விஜயமங்கலத்துல இருந்துங்க ஐயா. ஐயா 4ஆம் பாவகம் வலுப்பெற்றா குழந்தைகள் திருமணம் விரைவில் நடக்குதுன்னு லாஜிக் சொன்னீங்க ஐயா. அதுக்கு என்னங்க ஐயா காரணம்? வெரி குட். இப்படி கேட்கணும் கொஸ்டின். இதுதான் கொஸ்டின். அதாவது சார் 5ஆம் பாவத்துக்கு அது என்னவா இருக்கு? 2ஆம் பாவம் விரை 5க்கு விரையுங்க ஐயா. 5க்கு 12. 5க்கு விரையுங்க ஐயா. 5க்கு விரையுங்க ஐயா. 5க்கு 12. அஞ்சாம் இடத்துக்கு அது 12 அயனசேன போஸ்தானம், அது வலுத்துருச்சு. சீக்கிரம் திருமணத்தை கொடுத்தோம். அவங்க பின் வாழ்க்கை நல்லா இருக்கும். வேற ஐயா வணக்கம் ஐயா. 7க்கும் 8க்கும் அதிபதி சனி பகவான் 8ல பலமா இருக்கு. அது எப்படி? அப்ப 7ஆம் பாவம் பலம், 8ஆம் பாவம் பலம் அப்படிங்களா? நான் சொன்னேன்ல 7ஆம் பாவம் பலம், 8ஆம் பாவம் பலம். அதான் சொன்னேன். ரெண்டும் பலமாயிருச்சு நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஜாதகத்துக்கு பலன்னு கேட்காதீங்க, தனிப்பட்ட முறையில் இல்ல டவுட் டவுட் தான். 7ஆம் பாவம் பலம், 8ஆம் பாவம் பலம். 7 8 8ல பலமா இருக்கு. சார் 7ஆம் பாவமும் பலம், 7 8 கூட பலம்னா அப்ப ரெண்டும் தானே பலம். சரிங்க சரிங்க. ஐயா ஐயா வணக்கம். அடுத்து ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இல்ல வந்து இப்ப துலா லக்னத்துக்கு குரு வலுத்துதுன்னா, குரு வலுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. நானும் வணக்கம், நீங்களும் வணக்கம் வணக்கம் சொல்லிட்டே இருந்தா எப்படி? இல்ல இல்ல
துலா லக்னத்துக்கு குரு வலுத்துதுன்னா இப்ப ஆட்சி உச்சம் அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து எப்படிங்க சார்? சார் 3ஆம் பாவம் 6ஆம் பாவம் பலம்னு அர்த்தம். ஓகே ஓகே சார், ஓகே. அப்ப துலா லக்னத்துக்கு அது சரி. ஐயா நடத்துறதுல ஒரு கேள்வி கேளுங்க. அதை வந்துட்டு அடுத்து நீங்க உங்க ஜாதகம். வணக்கம். 6ஆம் பாவம் 3, 6 பாவக பலன் அவங்களுக்கு உண்டு. ஐயா எந்த லக்னம்? ஐயா வணக்கம், சீனிவாசன் ஐயா. ஐயா சொல்லுங்க. எந்த லக்னமானாலும் அந்த ஒன்னு கேந்திரம் திரிகோணத்துல அந்த அதிபதிகள் அங்கேயே பலம் பெற்றால் எப்படியா? திரிகோணம் அங்கே பலம்னா நல்லது தானே. 5 பலம் 9 பலம்னா நான் நீ சொன்ன பலம் தான், நல்லது தானே. சரி சரி சரி. ஓகே. அது ஜாதகம் சூப்பர்னு அர்த்தம். யார் உங்களுக்கு இருக்கா? ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. டவுட் நச்சுன்னு கேட்கணும். ஐயா இப்போ லக்னாதிபதி இருக்காரு, அதே பாவரி 12ல மறைகிறாரு, வர்க்கோத்தமம் தொட்டு ராசி இருக்காரு. வர்க்கோத்தமனாலே பலம் தானே படிச்சிருக்கோம். ஆனா பாவ ரீதியா 12 இருக்காருங்க ஐயா, அதுக்காக கேக்குறேன். அதை பத்தி பரவாயில்ல, அது ரெண்டாவது. முதல் கட்டத்துல என்ன சொல்லுது? இருக்காரு லக்னாதிபதி. அதுதான் பாவகத்துல மாறுது. அங்க வந்து குழப்பிக்கிறாதீங்க. நான் எல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டேன், ஒரே ராசி கட்டம் மட்டும்தான். ஐயா ஐயா வணக்கம் ஐயா. 7 கூட 8 நீச்சமா இருக்காங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? ஐயா பலம் 7 கூட 8 நீச்சம்னா பலம் குறைஞ்சிருக்கு தானே அர்த்தம். பலம் குறைஞ்சிருக்குங்க ஐயா. பலம் குறையக்கூடாது. நான் இப்போ பலத்துக்கு தான் சொல்லியிருக்கேன். பலம் குறைஞ்சா அந்த பாவத்தை குறைச்சிக்கோங்க. சரிங்க ஐயா, சரிங்க. சரி, வேற ஏதாவது டவுட்? அந்த ஒரு அண்ணாச்சி தான் நல்ல கொஸ்டின் கேட்டாரு, குழந்தைக்கு எப்படி திருமணம், அப்படி கேட்டீங்கன்னா நல்லா. அடுத்து ஐயா வணக்கம் ஐயா. 3ல குரு நீச்சம், 4ல கேது, எப்படிங்க இருக்கும்? தயவு செய்து பலன் ஜாதக பலன் கேட்காதீங்க, நடத்துன எல்லாம் டவுட் கேளுங்க. இல்ல 3, 4மே பலம் குறைஞ்சிருக்குங்க ஐயா, அதுக்காக கேட்கிறேன். குறைய கூடாது இல்ல. 3, 4 பரம் குறைஞ்சு அந்த வீட்டுக்காரன் எப்படி இருக்கான்னு பாருங்க. நெக்ஸ்ட் டவுட். அதாவது 3ஆம் இடத்துல பாவி, 4ஆம் இடத்துல பாவினா 3 கூட அங்க எப்படி இருக்கான், 4 கூட எப்படி இருக்கான்னு பாருங்க. இல்லங்கய்யா, அவங்க கேட்டது வந்து 3, 4 கூடவே ஒரே ஆளா இருந்து அவன் நீச்சம் ஆயிட்டான், அதுக்கு என்ன பலன்னு கேக்குறாங்க அவங்க. பலன்கிறது அது நீங்க இதுல சொல்ல முடியுமா? ஒவ்வொரு ஆளுக்கு எல்லாரும் பலன் தான் கேக்குறாங்க, டவுட்டே கேட்க மாட்டேங்கிறாங்க. டவுட் கேளுங்க. 3ஆம் இடம் 4ஆம் இடம் கேட்டா நான் சொன்ன பலன்ல மாத்தி சொல்லுங்க. அடுத்து சார் வணக்கம் சார். வணக்கம் சார். 6, 12 வலுவானால் கணவன் மனைவி ஒரே இடத்தில் வேலை செய்வாள், மனைவிக்கு வருமானம் அதிகம். வெரி குட். சரி, இப்ப 7ஆம் இடத்துக்கு உத்தியோகஸ்தானம் எது? சரி, நமக்கு உத்தியோகஸ்தானம் எது? நமக்கு உத்தியோகஸ்தானம் 6ஆம் இடம் சார். சரி, 7ஆம் இடத்துக்கு 6 என்னது? 12ஆம் இடம். 11ஆம் இடம் சார். 7ஆம் இடம் சார். 12ஆம் இடம். அப்ப இவ 12 வளர்த்து 6 வளர்த்துச்சு. 6ம் 12ம் ஜாயிண்ட் ஆனா ஒரே இடத்துல வேலை செய்வாங்க. நன்றி சார், நன்றி சார். அடுத்து இப்படி கேட்கணும் கொஸ்டின். அடுத்து பரிசார் எப்படி இருந்துச்சு பாருங்க. பரிசார் ஐயா சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஏன்னா நம்ம நெட்டு தான் கொஞ்சம் இடையில கட்டாய் வந்தது, மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த நேரத்துல, இந்த 2024 இந்த புது வருடம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்துல 12 பாவங்களுடைய வலிமை என்ன, நீங்க எப்படி 12 பாவத்தையும் ஆக்டிவேஷன் பண்ணுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நம்ம சரவணபவ ஜோதிட அறிவாலயத்திற்கும் பரணி அஸ்ட்ரோ என்ற யூடியூப் என்னுடைய மாணவர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும்
அது இல்லாம வந்திருக்கக்கூடிய ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்குமே ஒரு அற்புதமான ஒரு பயனுள்ள ஒரு நிகழ்வா இன்னைக்கு இருந்ததுங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம்.